வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஹோல் கிரெயின் பிரெட் எடுத்திருக்கேன். 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை நாம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கட் பண்ண பிறகு நான் இதை காட்டுறேன். இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு இந்த பிரெட்டை நாம் பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க. நான் நெய்யில் தான் டோஸ்ட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நீங்கள் பேனில் நெய்யை விட்டு சப்பாத்தி சுடுற மாதிரி சுடுங்க. ஒரு சிலர் அப்படியே வடை செய்கிற மாதிரி கூட இந்த ப்ரெட்டை சுட்டு எடுக்கலாம். பட் ஆயில் நிறைய கோத்துக்கும். அதனால் ஓவன் இருந்தாலும் நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டு இதை பொடி பொடியாக நறுக்கி அதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இதில் போடுறதுக்கு தேவையான அளவு திராட்சை எடுத்துக்கோங்க, தேவையான அளவு முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை. நான் 1/3 கப் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் இதில் கோவாவும் போடுவாங்க, உப்பு இல்லாத கோவா போடுவாங்க. நான் கோவா போடலை, வெறுமனே சர்க்கரை மட்டும்தான் போட்டு நான் செய்கிறேன். குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூ போடுங்க. பன்னீர் இருந்தாலுமே ஒரு 1/4 ஸ்பூன் பன்னீர் போட்டிங்கன்னா நல்லா அது சாப்பிடும் போது நல்லா ரோஸ் வாட்டர் அது இருந்தாலும் நல்ல வாசனையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஃப்ரை பண்ண பிறகு நான் காட்டுறேன். இப்போ நெய்யில் இந்த முந்திரியையும் திராட்சையையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். முதல்ல இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த பேனில் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் இதை பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நெய்யிலேயே நான் இன்னும் கூட நெய் சேர்த்து ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். திராட்சைலாம் பாப்பப் ஆனோடனே நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பேனில் கட் பண்ண ப்ரெட்டு ஸ்லைசஸ் எல்லாம் போட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் நெய்யை விட்டு இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன். இது நல்லா டோஸ்ட் ஆகணுங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அதனால் நம்ம எப்படி ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்தால் உங்களுக்கு வருமோ அந்த மாதிரி வரணும். நீங்கள் உங்களுக்கு அதை ஆயிலில் போட்டு பொரிச்சா ஓகேனா நீங்கள் ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அது ஈஸியாகவும் முடிஞ்சிடும். பட் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக இதை நீங்கள் திருப்பி போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆனவுடனே நாம் எடுத்துடணும். நான் உங்களுக்கு இதை ரெடி பண்ணோன்னே காட்டுறேன். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். வேணும்னா திரும்பியும் விடுவேன். விட்டு இதை டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்த உடனே உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்பவும் தீஞ்சு போயிடக்கூடாதுங்க, பார்த்து பண்ணணும். இது போல் ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் இதில் 1/3 கப் சுகர் சேர்த்துருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்த உடனே நாம் அந்த ஃப்ரை பண்ண ப்ரெட்டை இதில் கொட்டிடலாம். பாருங்கள், இந்த சுகர் வாட்டர் நல்லா பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நாம் 1 ஸ்பூன் நெய் விடலாம். நெய் விட்டோன்னா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நாம் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விடலாம். பாருங்கள், நெய் விட்டாச்சு. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நாம் ஃப்ரை பண்ண ப்ரெட் ஸ்லைசஸை இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொதிச்சிச்சு. நான் அந்த ஃப்ரை பண்ண ப்ரெட்டெல்லாம் இதில் நான் போட்டுடுறேன். பாருங்கள், ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது அந்த ஜீராலேயே நல்லா ஊறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது அந்த ஜீராவில் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் பன்னீர், உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் கொஞ்சோண்டு பாலில் 1 ஸ்பூன் போட்டு அதை வச்சுட்டு அதையும் இதில் விடலாம். பாருங்கள், சூப்பராக ஊறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நாம் சொன்ன எல்லா பொருளையும் இதில் போட்டுடுறோம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, திராட்சையை நான் இதில் போட்டுடுறேன். உங்களுக்கு பாதாம் பருப்பு இருந்தால் கூட நீங்கள் அதை கூட ஷ்ரெட் பண்ணி இதில் போடலாம், நல்லாயிருக்கும். இதில் நான் ஏலக்காய் பொடியை மிக்ஸ் பண்ணிடுறேன். செஞ்சு பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் பன்னீர் சேர்த்துருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்டுட்டு நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். பிரெட் அல்வா ரெடி. இதை நல்லா கலரி விடுங்க. நல்லா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக சர்க்கரை தேவைப்பட்டால் நீங்கள் கூட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சுகர் ஆகிட்டாலும் நல்லா இருக்காது, திகிட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்காக தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பிரெட் அல்வா ரெடி. அந்த ஜீராவில் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது உடனடியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. இது அதிக நேரம் கூட எடுத்துக்காது. பிரெட்டு இருந்தால் போதும். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு எல்லாருமா சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பிரெட் அல்வா ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு வேணும்னா கோவா சேர்த்துக்கலாம், பாலும் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை பாகுலேயே நாம் கொஞ்சம் பாலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை ஊற போடலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி செய்யலாம். நீங்கள் கோவா அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைன்னா இதே மாதிரி செய்யலாம். இது செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.